ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகக்கூடிய டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. சரிங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நம்ம எதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்துட்டு என்னதுன்னா ட்ரிக்னாமெட்ரி. சரிங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரையாங்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு ஆங்கிள்னு நான் எடுத்துக்கிறேன், இது ஒரு தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள்லானும் எல்லா ட்ரையாங்கிளை பற்றி நம்ம இதில் படிக்க மாட்டோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம எந்த ட்ரையாங்கிளை பற்றி படிப்போம் அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி தான் இந்த இதில் படிப்போம். சரியா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி இஸ் ஆல் அபவுட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்ல இந்த சைடை வந்து நான் ஆப்போசிட் சைடு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த தீட்டாவுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியதை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவேன். இந்த ஸ்லாண்டாக இருக்குல்ல, ஸோ அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக, ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக ஸ்லாண்டாக இருக்கக்கூடிய சைடை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் காட் தீட்டா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம முக்கியமாக இதில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்னுடைய ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலாஸ், நம்ம இன்னொரு முறை வந்து பார்க்கலாம். இப்போது சைன் தீட்டா, ஸோ சைன் தீட்டா அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். சரிங்களா? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸ் சைடு நம்ம போட்டோம்னா நமக்கு சைன் தீட்டா வந்து கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா அப்படிங்கிறது adjacent by hypotenuse. ஸோ tan theta அப்படின்னா என்னென்னா sin theta by cos theta. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் sin தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஹைப்போட்டனஸ் கேன்சல் ஆகி ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான் வந்துட்டு tan theta. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கொசிக்கன் தீட்டா. ஸோ கொசிக்கன்ட் தீட்டா அப்படின்னா வந்துட்டு வேறு எதுவும் இல்லை, சைன் தீட்டாவினுடைய இன்வர்ஸ். அப்படியே நம்ம திருப்பி போட்ட வேண்டியதான் ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட். சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது வந்துட்டு வேறு எதுவும் இல்லை, ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்டு. காட் தீட்டா அப்படிங்கிறது டான் தீட்டாவினுடைய இன்வர்ஸ், ஸோ அதாவது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ், ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். டேபிள். இப்போ சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. கொசிக்கன் தீட்டா, காட் தீட்டா. சரிங்களா? டான், காஸ், சைன். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு. ஸோ இப்போது சைன் 0 டிகிரி என்ன, சைன் 30 டிகிரி என்ன, சைன் 45 டிகிரி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ 0க்கு மேலே 0ன்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ 0க்கு அடுத்தது 1/4. 1/4னா கால். அடுத்தது அரை 1/2. அடுத்தது முக்கால் 3/4. ஸோ அடுத்தது என்ன வரணும் 1. ஸோ அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ மாதிரி நம்ம இங்கே மேலே எழுதியிருக்கோம். ஸோ 0, 1/4, half, 3/4, 1. சரிங்களா? ஸோ 0, கால், அரை,
முக்கால் 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு சைன் தெரியணுமா? சைன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் வேணும்னா இந்த 0 இருக்குல்ல, இந்த 0க்கு ஸ்கொயர் எடுத்துருங்க. 0க்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா 0 தான். ஸோ சைன் 30 வேணும்னா இந்த 1/4க்கு ஸ்கொயர் எடுத்துருங்க. 1/4 ஸ்கொயர் எடுத்தோன்னா 1/2. அடுத்ததாக 45 வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் எடுத்துருங்க. 1/√2. இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா √3/2. 1க்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா 1. ஸோ இதுதான் வந்துட்டு என்னதுன்னா சைன் தீட்டாவினுடைய வேல்யூஸ். சைன் 0னா 0, சைன் 30னா 1/2, சைன் 45னா 1/√2, சைன் 60னா √3/2, சைன் 90னா 1. இப்போ நம்ம காஸ் எழுதணும்னு வைங்களேன். காஸ் வந்துட்டு அப்படியே நம்ம இது ரிவர்ஸ் எழுதிடலாம். ஸோ 1ன்னா இங்கே 1 அப்படியே இங்கே ரிவர்ஸில் வந்துடலாம். √3/2, 1/√2, 1/2, 0. ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்தது டேன்னா என்ன? சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா? ஸோ சைன் பை காஸ் தானே டேன். அப்போ 0/1. 0/1 வந்துட்டு என்ன தான் வரும்? 0 தான். 1/2 √3/2 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 1/√3 வரும். ஸோ இது சைன் 1/√2 1/√2 1. √3/2 1/2 வந்துட்டு என்ன வரும்னா √3 வரும். 1/0 வந்து என்ன வரும்னா அன்டிஃபைனட், இன்ஃபினிட்டி. இப்போ கொசிக்கன் தீட்டா. ஸோ கொசிக்கன் தீட்டாங்கிறது என்ன? சைன் தீட்டாவினுடைய இன்வெர்ஸா? ஸோ இன்வெர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1/0. 1/0னா என்ன வரும்? இன்ஃபினிட்டி. இது 1/2. அப்போ இங்கே 2 வரும். இங்கே 1/√2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? √2 வரும். இங்கே √3/2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 2/√3. இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கேயும் 1 தான் வரும். அடுத்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவினுடைய இன்வெர்ஸுங்களா? ஸோ 1 இருக்குது. அப்போ 1ன்னா திரும்ப 1 தான். இங்கே √3/2 இருக்குது. இங்கே 2/√3. ஸோ 1/√2 இருக்குது. இங்கே √2 தான் வரும். 1/2 இருக்குது. இங்கே 2 வரும். 0 இருக்குது. அப்போ இங்கே இன்ஃபினிட்டி வரும். அடுத்தது காட் தீட்டா. காட் தீட்டா டேன் தீட்டாவினுடைய என்னதுங்க? இன்வெர்ஸ். ஸோ 0 இருக்குது. ஸோ 0 இன்வெர்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும்? 1/0. ஸோ இன்ஃபினிட்டி. இதுக்கு 1/√3க்கு எடுத்தோம்னா இன்வெர்ஸ் √3 வரும். 1க்கு எடுத்தோம்னா 1, √3க்கு எடுத்தோம்னா 1/√3 வரும். இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? 1/0 வந்திருக்குமா? இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோன்னா என்னவா மாறிடும்? இன்வெர்ஸ் 0/, இன்வெர்ஸ் வந்துட்டு 0/1. 0/1 என்ன தான்? 0 தான். சரியா? ஸோ இந்த டேபிள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ சைன் 0 டிகிரினா என்ன, 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, 60 டிகிரினா என்ன, 90 டிகிரினா என்ன அப்படிங்கிறது ஃபுல் டேபிளுமே இந்த சைன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் போனோன்னையுமே இந்த டேபிள் எழுதி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது நீங்கள் நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மனப்படம் ஆயிரும், ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சைன் 0னா 0 தான், சைன் 30னா 1/2 தான், சைன் 45னா 1/√2 தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி. ஸோ இப்போது சைன் 90 வரைக்கும் கேட்குறாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு வேல்யூனுடைய 90 டிகிரி வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். அதே வந்துட்டு 90 டிகிரிக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னா எப்படி போகிறது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனுடைய சைனுடைய 135 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ இது சைனை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 90 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி அப்படின்னு பிரித்து எழுதிட்டு சைன் 90 வந்து என்னது 1, சைன் 45 1/√2 அப்படின்னு போட்டுடலாமான்னு கேட்டால் அப்படி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இதை குவாட்ரண்ட்டாக பிரிச்சிடலாம், 4 குவாட்ரண்ட்டாக. சரிங்களா? ஸோ 4 குவாட்ரண்ட்டாக பிரித்தாச்சு.
ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எதுலேருந்து எது வரைக்கும்னா 0லேருந்து 90 வரைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் 90ல் இருந்து இது எவ்வளோங்க 180 வரைக்கும். தேர்டு குவாட்ரண்ட் 180ல் இருந்து 270 வரைக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட் 270லேருந்து 360 வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவ், ஆல். ஸோ இதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் எல்லாமே அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே சைனு கொசிக்கண்ட்டு, டீனா என்னது டேனு காட்டு, சீனா காசு சீக்கண்ட். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கண்ட்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனு காட்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த சைனில் 90 + 45 இருக்கா, 90 + 45னா அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருமா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருமா, தேர்டு குவாட்ரண்ட்டில் வருமா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வருமா? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும் சைன். ஸோ சைன் வந்துட்டு பாசிட்டிவ் தான். அப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்து முதல்ல போட்டுக்குங்க. சரியா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, சைனு இங்கே 90 டிகிரி இருக்கா, 90 அதாவது 4 டிகிரி இருக்குது. 90, 180, 270, 360. இதில் 90 and 270 இது வந்துட்டு என்னது அப்படின்னா ஆட், 180 and 360 வந்துட்டு ஈவன். ஸோ இப்போ என்னென்னா ஆடுனா வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா இதை சேஞ்ச் பண்ணிடணும். ஆட்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் மீன்ஸ் சைன்னா என்னவா மாறிடணும், காசாக மாற்றிடணும். ஸோ காஸ் 45 டிகிரி அப்படின்னு வந்து வரும். ஸோ காஸ் 45 டிகிரி என்ன, (1/√2). சரிங்களா? இப்போ காஸ் 135ன்னு எடுத்துக்கலாம். காஸ் 135னா என்ன அர்த்தம், காஸ் 90 + 45. சரியா? ஸோ இப்போ காஸ் வந்துட்டு இது 90 + 45ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு தான். ஸோ 90 + 45ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு தான். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக, நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் எழுதிக்கணும். மைனஸ் எழுதிட்டு 90 அப்படின்னாவே ஆடு, அப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுனா எதுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா சைனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். சைன் 45 இப்போ என்ன வரும், -1/√2 அப்படின்னு அந்த ஆன்சர் வரும். சைன் 45ம் 1/√2 தான், ஆனால் மைனஸ் வந்து நம்ம போட்டுக்குவோம். சரி, ஸோ இதுக்கு அடுத்தது டேன் கண்டுபிடிக்கலாம். டேன் 135 டிகிரி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், tan 90 + 45. ஸோ tan அது 90 + 45ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். அங்கே வந்துட்டு சைனும் காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ tan வந்துட்டு நெகட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ 90 அப்படின்னாவே என்ன அர்த்தம், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 90, 270 வந்துச்சுனாவே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச்னா டேனுக்கு வந்து என்னன்னா காட், -cot 45 டிகிரி. ஸோ -cot 45 டிகிரினா -1. ஸோ tan 135 வந்துட்டு -1 வந்து வரும். சரியா? சரி, இப்போது வேறு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். tan 225ன்னு வச்சுக்கலாம். tan 180 + 45.
ஸோ 180 + 45 என்ன குவாட்ரண்ட்? 225ங்கிறது எங்கே வரும்? 180 + 25 இங்கே தானே வரும், தேர்டு குவாட்ரண்ட்டில் வரும். தேர்டு குவாட்ரண்ட்டில் tan வந்துட்டு பாசிட்டிவ், கரெக்டாக? ஸோ அதனால் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 180 என்னது? ஈவன்னா வந்துட்டு நோ சேஞ்ச். ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடாது, சரியா? சப்போர்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. tan 45 = +1, சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூக்கு வந்துட்டு என்ன இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஸோ இதோடைய கண்டினியூஷனாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம்.